பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலி வசாபி வசலிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குரானுடைய தப்சீரை தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரத்துல் அத்தீன்கிற அத்தியாயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சினீன வஹாஸல் பலதில் அமீன். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அத்தீன் மீதும் ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் மேலும் அமைதியான இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக, திண்ணமாக நம் மனிதனை மிக சிறந்த அமைப்பில் படைத்தோம். பிறகு நேர்மாறாக தாழ்ந்தவர்களில் மிகவும் தாழ்ந்தவனாக அவனை ஆக்கினோம். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத நட்கூலி இருக்கிறது. எனவே நபியே, இதன் பிறகும் நட்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உம்மை யாரால் பொய்யர் என கூத்தூற்ற முடியும்? அல்லாஹ் ஆட்சியாளர்கள் அனைவரிலும் மாபெரும் ஆட்சியாளன் இல்லையா? இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. இந்த அத்தியாயத்துடைய கருத்து நட்கூலி தண்டனை ஆகியவற்றை நிரூபிப்பதே இதன் மைய கருத்தாக இருக்குது. இந்த நோக்கத்திற்காக அனைத்திற்கும் முதலாக பெருஞ்சிறப்பு வாய்ந்த இறை தூதர்கள் தோன்றிய இடங்களின் மீது ஆணையிட்டு இறைவன் மனிதனின் மிக சிறந்த அமைப்பில் படைத்திருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்குது. இந்த உண்மை திருக்குரானில் பல்வேறு இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு அல்லாஹ் சில இடங்களில் இப்படி சொல்கிறான். என்னென்னு, மனிதன் இறைவன் பூமியில் தன் பிரதிநிதியாக ஆக்கினான், வானவர்கள் அவனுக்கு சிறப்பணியை கட்டளையிட்டான் அப்படின்னு நிறையா பக்கம். அதாவது 2வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில், 34ல், 6வது அத்தியாயத்தில் 165 இப்படி வருது. வேறு சில இடங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. நாம் இந்த அமானிதத்தை வானங்கள், பூமி, மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்த போது அது அதனை ஏற்க தயாராகவில்லை. ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் 33வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் சொல்கிறான். வேறு